அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இது தை 1 எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷமான ஒரு நாளா இருக்கும். பொங்கல் அது. ஃபர்ஸ்ட்டு இந்த தை 1 பொறந்த உடனே விடிய காலையிலே பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு 108 பால் குடம். அது 108 சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா இருந்தாலும் அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் படுத்துவோம். இது எங்க வீட்டாண்ட இருக்க அங்காளம்மன் கோவில். அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிய. பெண்கள் எல்லாருமே குடத்த வந்து அவங்க வீட்லேருந்து கொண்டு வந்துருவாங்க. நம்ம இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்துருவாங்க. எல்லாருமே வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 4:00லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம சாமிய கிளப்பிடுவோம். பால் குடம் எடுத்துக்கிட்டு அவங்க பூ சுத்தி பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுருவாங்க. உள்ள இந்த மாரி அவங்கவங்க குடம் எதுன்னு கேட்டு நம்பர் போட்டு வச்சுருவோம். நம்பர் போட்டுட்டு எல்லார் குடத்தையும் அவங்கவங்க நம்பர் சொல்ல சொல்ல அவங்க கேட்பாங்க. அத நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அவங்க எடுத்துக்கிட்டு கோவில சுத்தி கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது 2 தெரு சுத்தி போற மாரி இருக்கும். ஒரே சட்டை எடுப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 50, 60 சட்டை வரும். பசங்க யூனிஃபார்ம் மாரி ஒரு சட்டை எடுத்துருவோம் தை 1க்கு. ஒரு கோலாகலமா இருக்கும் நம்ம ஏரியால. இது பசங்க கையில இருந்தது ஆக்சுவலா. போன வருஷம் வரையும் பசங்க பண்ணுவோம். வெடிலாம் பயங்கரமா இருக்கும். எல்லாமே கிராண்டா பண்ணுவோம். பட் ஒரு சின்ன இஷ்யூவால இது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கைக்கு மாறிடுச்சு இப்ப இந்த இந்த நிகழ்ச்சி பண்றது. இப்ப வேற ஒருத்தவங்க பண்ணிட்டுருக்காங்க. மோளம்லாம் இதே மாரி தான் எப்பயும் போல வைப்போம். தெருவுல நல்லா ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டா போயிட்டுருக்கும். இது பக்காவா இருக்கும் எங்க ஏரியால இது. சொல்லவே தேவையில்ல. எங்க இருக்கிறவங்களும் நம்ம ஏரியாவுக்கு வந்துருவாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. காலையிலே தை 1 அதாவது ஒரு கோலாகலமா ஒரு அம்மன் ஒரு நாள்ல முழிக்கிற மாரி இருக்கும் அந்த நாள். மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்கள் நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த தெருவுல வந்து அந்த கும்பலா அப்படியே பால் குடம் எடுத்துகிட்டு பெரிய குடம் 3 குடம் பெரியவங்க எடுப்பாங்க. அவ்வளோதான். இது நம்ம ஏரியாவோட லாஸ்ட் எண்டு இது ஆக்சுவலா அந்த தெருவு. இத தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோவிலுக்கு முத்து மாரியம்மன் கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு இப்ப நம்ப இந்த பால எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு குடமா. சாமி போய் நின்னு யார் குடம் வச்சிருக்காங்களோ அவங்கள உள்ள உள்ள விடுவாங்க. அவங்க ஃபேமிலியும் உள்ள விடுவாங்க. உள்ள போயிட்டு நம்ம இது பண்ற மாரி இருக்கும். நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். வந்த உடனே அம்மன கிளப்பிடுவாங்க. அம்மன் சாமி ரெடியா அலங்காரம் பண்ணியிருக்கோம். முத்து மாரியம்மன் கோயில்ல. முத்துமாரியம்மன் கோயில்ல அலங்காரம் பண்ணியிருக்க சாமிய பால் குடம் உள்ள வந்தோடனே மோளக்காரங்க வரவேற்று அம்மன் போயிட்டு அந்த குடத்த வரவேற்கிற மாரி பண்ணுவாங்க. அத நான் ஆக்சுவலா ஷூட் பண்ணல. பிஸியா இருந்தேன் அந்த டைம்ல. இந்த மாரி நம்ப ஏரியால இவ்வளோ மோளம், கச்சேரியோட இந்த நாள் தொடங்குறது நமக்கு ரொம்ப 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 ஹேப்பியா இருக்கும். பசங்களும் ஒரு ஹேப்பியா இருப்பாங்க. பெண்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஒரு ஹேப்பியான நாளா இருக்கும் இந்த நாள். தை 1 எங்க ஊர்ல விசேஷமா இருக்கும். அப்புறம் நான் சாமி கோவில சுத்தி இந்த மாரி ஊர்வலம் எடுத்துட்டு வரணும். அம்மன் இங்க கோவில்ல மட்டும் தான் ஊர சுத்தி எடுத்துட்டு வந்து இங்க வைப்போம். மக்கள் எல்லாமே ஒரு பெரிய ஹேப்பி. நல்லா ஒரு கச்சேரியோட நல்லா பயங்கரமா போயிட்டுருக்கு. கடைசியா கோவில சுத்தி வந்த உடனே லைன்ல நிப்பாங்க எல்லாருமே. ஒரு ஒரு ஆளா தான் உள்ள விடுவாங்க. அம்மன் கோவிலுக்கு இந்த மாரி அபிஷேகம் பண்றதுக்கு, பால் அபிஷேகம் பண்ண. எல்லா குடமும் முடிஞ்ச உடனே தான் படைக்க ஆரம்பிப்போம். படைச்சிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கிட்டு, பிரசாதம் குடுத்துட்டு, அந்த மாரி குடம் எடுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் குடுப்போம். ஒரு அதில வந்து பார்த்தீங்கன்னா, லட்டு இந்த மாரி எல்லாமே இருக்கும். நம்ம சுத்தி வந்த அம்மன் இவங்க தான். மறக்காம வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.